வணக்கம் நண்பர்களே. தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் வர்ற செவ்வாய்க்கிழமை வர்றது. தமிழர் திருநாளான தைப்பொங்கல் நம்ம வாசலில் பொங்கல் வச்சு கதிரவனை வழிபட்டு நம்மளோட பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வச்சு வழிபடுறது வழக்கம். அதனால் பார்த்திங்கன்னா புதன்கிழமை கறி நாள். எங்கள் ஊர்களில் கிராமத்தில் புதன்கிழமை மாட்டுப்பொங்கல், இங்கே கறி போடுற நாள். அதனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சந்தையில் பார்த்திங்கன்னா ஜேன்னு வியாபாரம் நடக்குதுங்க. சந்தையில் இவ்வளோ கூட்டம், சரியான கூட்டங்க. பூரா வெள்ளாடு, செம்பரி ஆடு, எக்கச்சக்க வியாபாரிகள்லேருந்து கறி போடுறவங்க வரைக்கும், வளர்க்குறவங்க, விற்க வர்றவங்க, ஏகப்பட்ட கூட்டம். சரியான வியாபாரம் இன்றைக்கி. ஆட்டு சந்தைக்குள்ள போய் இன்றைக்கி எடுத்தேன். அப்பா எவ்வளோ கூட்டம், எவ்வளோ ஆடு. இங்கே பாருங்க, ஒரு ஆடு க்யூட்டாக இருக்குது. ஒரு தாத்தா தூக்கிட்டு போகிறாரு. குட்டியாக இருக்குது, வளர்க்குறதுக்கு வாங்கிட்டு போகிறாரு விளக்க. இது மாதிரி குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் பார்க்குறக்கு ஆடுகள் நல்லா அவ்வளோ அழகாக கலரு, நல்லா கருப்பு, வெள்ளை, ப்ரௌனு, கலராக வேறு நிற்கிதுங்கிறங்க. கருப்பு வெள்ளை ஆடு நல்லா இருக்குதுங்க பார்க்குறக்கு. இதை வளர்த்தாலும் நல்லாயிருக்கும். கறி போடுறவங்க, வியாபாரத்துக்கு வாங்கிட்டு போகிறவங்களும் வந்திருக்காங்க. ஆட்டுச்சந்தை திருமங்கலத்தில் வெள்ளிக்கிழமை எப்பயும் பெரும்பாலும் ஆட்டுச்சந்தை நடக்கும். அதுவும் இந்த மாதிரி பொங்கல் நாள், தீபாவளி நாள், இந்த மாதிரி ஆடி எல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப முரட்டு வியாபாரமாக நடக்கும். எக்கச்சக்கமான வியாபாரங்க. இங்கே வருங்க, கேட்டால் ஒன்று எப்படி நிற்கிதுன்னு வளர்த்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது ஆட்டுச்சந்தையில். பூரா எல்லாம் காசாக்குறக்கு ஆடு வளர்த்த ஒன்று வறுமைக்கு விற்க வந்திருப்பாங்க, இல்லைன்னா விற்கிறக்குன்னே வாங்கி விற்கிறவங்க வருவாங்க சந்தையில். வளர்க்குறக்கும் சரி, கறி போடுறக்கும் சரி போய் வாங்கினா நல்லாயிருக்கும். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி பேசலாம். நிறைய ஆடு இருக்கனால நல்லா பார்த்து வாங்கலாம். வெள்ளிக்கிழமை எங்கள் ஊரில் ஆட்டு சந்தை நடக்கும். திருமங்கலம், மறை மாவட்டம் திருமங்கலத்தில். சொத்துப்பட்டி இருக்க கிராமத்துலேருந்து ஆடு கொண்டு வர்றவங்க, ஆடு வாங்க வர்றவங்க, கறி போட வாங்க வர்றவங்க, இந்த மாதிரி வளர்த்து விற்க வர்றவங்க எல்லாருமே அன்றைக்கி வருவாங்க சந்தைக்கு. சந்தை நல்ல முரட்டு சந்தை. ஆடுகள் எக்கச்சக்கமாக ஆடு குவிஞ்சிருக்கு. ஆட்டு சந்தைன்னா சும்மா பயங்கரமாக இருக்குது ஆட்டு சந்தை. பூரா தான் இந்த இங்கிட்டு சொல்லுவாங்க சம்சாரியை தான் பூரா அந்த குடல் துண்டை போட்டு கையிலேயே கட்டிட்டு, இல்லை வேட்டியை கட்டிட்டு, பூரா அந்த சினிமாவில் வர்ற கேரக்டர் மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர் இங்கே இருப்பாங்க. பெரிய பெரிய மீசை வச்சுட்டு, அப்படியே அந்த குடல் துண்டை மேலே போட்டு, குடல் துண்டுன்னுவாங்க எங்கிட்ட. அது அந்த துண்டு ஒரு இதாக இருக்கும். நல்லா ஆடுகள் நல்லா இங்கே பாருங்க, ஏகப்பட்ட வண்டியில் ஏகப்பட்ட ஆடு தாங்க. பூரா ஆடுகள் விற்பனைக்கு, வாங்குறதுக்கு, வளர்க்குறக்கு, கறி போடுறதுக்கு எல்லாமே இன்றைக்கி சந்தையில் நல்ல வியாபாரம். இந்த மாதிரி சந்தைக்கு நீங்கள் போயிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? சந்தையெல்லாம் அந்த மாதிரி பூரா கீழே காலை வைக்க முடியாதுங்க. பூரா ஆடு மூத்திரம் மேய்ஞ்சி சாணி போட்டு தொறுன்னு நடக்கும். கீழே பார்த்து காலை வைக்கணும், இல்லைன்னா காலை பூரா கன்றாவி ஆயிரும். பாருங்கள் நண்பர்களே, சந்தை இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நல்ல பொங்கலாக அமையட்டும். இந்த வருஷமும் நல்ல வருஷமாக அமையட்டும். நீங்கள் நினச்ச இந்த வருஷத்தில் நிறைவேறட்டும். நீங்கள் சாதிக்க முடியாதெல்லாம் இந்த வருஷத்தில் சாதிக்கணும். உங்கள் எண்ணங்கள் நிறைவேற இறைவனை வேண்டுகிறேன். இறைவன் அருளால் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு கமெண்ட் போடுங்க, இல்லை லைக்காக போடுங்க. அப்போ தான் நமக்கு ஒரு இதாக இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் நானும் ஒரு நல்லா சிரிக்க வைக்க வீடியோவும், பொதுவான சமூக வீடியோவும், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ தான் போட்டுக்கிறேன். பார்க்குறவங்க ஒரு கமெண்ட் போடுங்க, இல்லைன்னா ஒரு லைக்காக போட்டு போங்க. நன்றி, வணக்கம். Oi, Noia! Ei, rapaz!